ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை. இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா? இங்கே வந்து அப்பா நான் தான் இங்கே ராணி, நான் தான் இங்கே இந்த வீட்டுக்கு எல்லாமேன்னு சொல்லியிருந்தவங்க இங்கே வந்து இங்கே முத்தோட அம்மா வந்து கோவிலில் வந்து மண் சாப்பாடு சாப்பிட்ன்னு இருக்கிறாங்கங்க. சாப்பிட்டுன்னு அவங்க ஃப்ரெண்டு கூட பேசினே இருக்கிற டைமில் நம்ம மீனாவோட அம்மா வந்து அதை பார்த்துட்றாங்க. பார்த்த உடனே ஓஹோ என்ன நாங்கள் எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு பார்க்குறது தான் உனக்கும் உன் பொண்ணுக்கும் வேலையா? இல்லை சம்மந்தி, நான் இங்கே பூ கொடுக்கலான்னு வந்தேன், அப்படியே உங்களை இந்த மாதிரி சாப்பிட்ணுக்கிறத பார்த்துட்டு என்னன்னு கேட்கலான்னு தான் வந்தேன் போது, ஓஹோ இப்போ என்னை வேவ் பார்த்து வந்துட்டீங்க, நான் பண்ணுறத போய் இப்போ உடனே உன் பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லணும், பத்தியாடி வீட்டில் அப்படியே வந்து உன்னை ஆட்டி வைக்கும், இன்றைக்கி பத்தியா இங்கே எப்படியெல்லாம் சாப்பிட்னுக்குறாங்கன்னு, அதுதானே உங்களோட பிளான்னு போது, சி அப்படியெல்லாம் ஒரு நிமிஷம் கூட உங்களை நான் தப்பாகவே நினச்சதில்ல. என்னைக்கு என் பொண்ணு உன் வீட்டுக்கு வந்தாங்களோ அணிலேருந்து நான் அம்மா இல்லை உங்களை அம்மாவாக தான் நினச்சி உங்ககிட்ட பழக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஏன் சம்மந்தி தப்பாக போதும் போதும், இந்த நாடகம்லாம் நடித்ததெல்லாம் போதும், உங்கள் வேலை ஆச்சா, கிளம்புற வேலையை பாருங்க, தேவையில்லாத கதையெல்லாம் பேசாதீங்கன்ட்டு அப்படியே மீனாவோட அம்மாவை வந்து முத்தோட அம்மா திட்டி அமுச்சிடுவாங்க. உடனே இங்கே சொல்லுவாங்க, ஏன் நீ அவ்வளோ கோவப்படுறன்ட்டு முத்தோட அம்மா கிட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. பின்ன இதுங்களெல்லாம் இந்த லிமிட்டோடு வச்சாதான் நம்மளை பார்த்த உடனே பயப்படுவாங்க, கொஞ்சம் பாசமாக நடிச்சிட்டோன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான் அம்மாவும் பொண்ணும் நம்ம தலை மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க. என் வீட்டில் என் சத்தத்தை கண்டாலே மீனாவும் முத்துவும் பயப்படுவாங்க, ஏன்னா நான் அப்படி இருப்பேன். இன்றைக்கி இங்கே வந்து இப்படியெல்லாம் சாப்பிட்றேன்னு சொன்ன உடனே அவங்க என்னை எதாவது நினச்சிட மாட்டாங்க, எப்போவுமே நம்ம ஸ்டெடி மைண்டோடையே இருக்கணும்ன்ட்டு இங்கே பேசின்னு இருக்கிறாங்க. இவங்க பயந்த வாழ்க்கைக்கு தான் இப்போ பயந்து இந்த சாப்பாடே சாப்பிட்னுக்குறாங்க. பாவம் இதை தெரியாத